இந்த படத்துக்கு ஒரு விடாமுயற்சின்னு பேர் வச்சிருக்கலாம். வேண்டா வெறுப்பா தான் அந்த கதையை வந்து ஒரு 6 மணிக்கு உட்காந்து கேட்டேன். நிறைய பேர் சிவமனசு சக்தி பார்ட் 2ன்னு கேட்குறாங்க. பட் நான் என்றைக்குமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஃபர்ஸிக்கு வந்திருந்த உடனே ஸோ ஐ திங்க் வாய்ஸ் லென் பண்ணுறதுனால என்ன ஐ திங்க் அதனால ஒரு டிவி சீரிஸ் வந்து பெட்டர் ஆச்சுன்னா சம்திங் குட் தானே. ஒரு நாள் இந்த ஹோட்டலே வாங்குற அளவுக்கு சம்பாதிப்பேன்டா. இன்னும் மேலும் நானே ஃபர்ஸி 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்போ கம்பேக் கொடுக்க போறீங்கன்னா? ஐயோ அப்பா இதை கேட்டு கேட்காதீங்கப்பா. சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேமரான்னு நம்ம ஷோவில் நம்ம கூட ஆக்டர் ஜீவா சார் இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. ஹாய், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக சூப்பராக இருக்கீங்க. ஜிப்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கெட்டப் அந்த ஃப்ளேவரில் இருக்கீங்க. ஏதாவது அடுத்த படத்துக்கான கெட்டப்? இல்லைங்க, இந்த கெட்டப் வந்து சும்மா இருக்கிற கெட்டப். இது எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கு. ஸோ உங்களை பார்த்த உடனே நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிறேன். ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போ கம்பேக் கொடுக்க போறீங்கன்னா? ஐயோ அப்பா கேட்காதீங்கப்பா. நீங்க ஏதாவது இன்டர்வியூ போனீங்கனாலும் சரி, ஏதாச்சும் பப்ளிக்கா கேதரிங் போனீங்கனாலும் சரி. இப்போ ரீசெண்டாக நேற்று கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திருச்சியில் ஏதோ ஒரு vlogger வந்து அவங்க கூட போட்டிருந்தாங்க, எனக்காக மச்சி ஒரு குவார்டர் சொல்லுங்க அப்படின்னு. எல்லாரும் இதை கேட்குறாங்க. லைக் நல்ல ஒரு சரியான டைலாக் தான் அது. பட் உங்களுக்கு எப்பயாச்சும் அது வந்து என்னடா எல்லாரும் இதையே கேட்குறீங்க அப்படின்னு தோணியிருக்கா? ஆமாம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னடா நம்ம இப்படி அந்த எஸ்எம்எஸ்லே இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஐ திங்க் தட்ஸ் லைக் சம் ஃபிலிம்ஸ் வந்து உண்மையிலே பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதில் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது யாரெல்லாம் கம்மிங் ஆஃப் ஏஜ் வராங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு 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 ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அண்டு நானும் இப்போது சமீபத்தில் ஆயிடுச்சு, சிவமனசு சக்தி படம் ரிலீஸ் ஆகி 16 வருஷம் ஆச்சு. ஸோ அப்போது நிறைய ஷோஸும் போட்டிருந்தாங்க. அண்டு ஸோ அப்போல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி மீடியம்ஸில் வந்து என்னை டேக் பண்ணுவாங்க. டேக் பண்ணி பார்த்து என்னடா இந்த படத்துக்கு இன்னும் வரைக்குமே இவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்லாம் கொஞ்சம் வியப்பாக தான் பார்ப்பேன் அதை. பட் அதுக்கப்புறம் அது ரொம்ப ஆழ்ந்து யோசித்தோன்னா அதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, I think every youngster goes through this period of life. ஸோ அது எப்பயுமே ஒரு 18-19 வயசுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃப்ரீடம் வரும். அந்த ஃப்ரீடம்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் லைக் ஃப்ரம் லவ் பண்ணுறதுலேருந்து வைன் ஷாப் போகிற வரைக்கும் எல்லாமே பயங்கரமான அந்த ஒரு 20 வயசு 21 வயசுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு லிபர்ட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கான அதுதான் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் அந்த படத்தை பண்ணேன். ஸோ நான் எப்பயுமே அந்த படம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இந்த படம் நான் வந்து என்னோடய வயசுக்கு ஏற்ற படமாக நான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கற்ற தமிழ் அந்த மாதிரி படங்கள்லாம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கும்போது நிறைய ப்ரெஸ் நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஏர்லியான ஒரு ஃபிலிம், இது ரொம்ப குருவின் தலையில் பணங்க வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு படமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எப்படி எப்படி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லும்போது தான் சரி, ஓகே, நமக்கும் கான்ஷியஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகேப்பா, நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்ணுவோம். ஸோ அப்போது ஒரு சண்டே அன்னைக்கு ராஜேஷ் வந்து கதை சொன்னார். என்னடா இது சண்டே அன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற டைமு, அந்த சோமசந்திரம் கிரவுண்டில் அந்த குட்டி சேவத்தில் தான் உட்காந்துருப்போம் எல்லோரும். ஸோ என்னடா இந்த நேரத்தில் போய் இப்படி நம்மளை இது பண்ணுறாங்களே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட டைமே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக தான் அந்த கதையை வந்து ஒரு 6 மணிக்கு உட்காந்து கேட்டேன். ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ஈவினிங்ஸ். எனக்கு அவ்வளோ விழுந்து சிரித்தேன். அவ்வளோ பயங்கரமாக ஒரு படம், அதாவது கதை கேட்டு முடித்ததுக்கப்புறமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தேன். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதும் சரி, இதுவும் பண்ணுவோம் சரி, உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில் கிரிக்கெட்டு அது இது அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருந்தது. அப்போ தான் அந்த லவ்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ ஐ திங்க் இந்த ஏஜ் ஆஃப் 23, 24, ஸோ ஒரு 24 வயசு இருந்திருக்கும் அந்த படம் பண்ணும்போது. ஸோ அப்போது திஸ் இஸ் வாட் லைக் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான், அந்த காலகட்டத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான். பட் அந்த காலகட்டத்தோட ரிஃப்ளெக்ஷன் இன்னும் வரைக்கும் அது ட்ரெண்ட் ஆகிட்டுன்னு இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு விதத்தில் ஐ திங்க் நிறைய பேர் சிவமனசு சக்தி பார்ட் 2ன்னு கேட்குறாங்க. பட் நான் என்றைக்குமே சொல்லுவேன்,
சிவா மனசில் பார்ட் 2 பண்ணுறத விட ஐ திங்க் இதை பார்ட் 1 பார்த்து என்ஜாய் பண்ணுறது நல்லது இருக்குது. பட் அந்த சிவா கேரக்டரை வேணால் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு சுச்சுவேஷனில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ராஜேஷ் கிட்டலாம் பேசியிருக்கிறோம். Let's see, hopefully everything works on well, and I think Siva Manasya Shakti is one of the most memorable film. ஸோ இப்போ வந்து அதுதான் நீங்கள் அந்த படம் எப்பயுமே வந்து உங்களை ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. லைக் தமிழ் சினிமாவில் வெர்சடாலிட்டியை காமிச்ச ஆக்டர்ஸ் லைக் அதில் எல்லா ரோல்ஸுமே நல்லா உங்களால் கட்டுறது தமிழும் பண்ண முடியும், ஜிப்சியும் பண்ண முடியும், சிவா மனசுல சக்தி, தனாவட்டு, இப்போ ரீசெண்டாக வந்து பிளாக் மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணுறதுங்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ உங்களோட வெர்ஸ்டாலிட்டியோட ரூட்ஸை டீப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் இந்த ஒரு ஜோன் எனக்கு பண்ணணும்னு ஆசை, அது ஒன்றும் எனக்கு கரெக்டாக எதுவும் அமையலைன்னு ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஆக்சுவலி ஆஸ் அன் ஆக்டர் ஐ லைக் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப், அண்ட் இட்ஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை போர்ட்ரே பண்ணுறது தான். ஸோ நம்மளோட போர்ட்ரேல் இஸ் நத்திங் பட் நம்ம மக்களை வந்து ரிஃப்ளெக்ஷனாக வச்சுட்டு தான் நம்ம வந்து அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம வந்து அது கேரக்டராக நம்ம ப்ளே பண்ணுறோம். அது இல்லாமல் எவ்ரி கேரக்டர் வி ப்ளே அது வந்து ஒரு கேமரா முன்னாடி அதை வந்து நடிக்கிறோம். அது வந்து அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அது ஒரு பிக் ஸ்க்ரீனில் போய் ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் போய் அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நாட் எவ்ரி ஆக்டர் கெட்ஸ் இட். And I think because of my diverse family, like we like appa or North Indian, amma or South Indian, adellama like wife is also like North Indian. So idu konjam the diverse lifestyle, diverse family connections irukradanaala, so all kinds of emotions understand பண்ணக்கூடிய ஒரு ஆக்டரா நான் அமைஞ்சிருக்கு. அண்ட் தமிழ் சினிமா இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் லைக் ஐ திங்க் நாட் ஓன்லி நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இப்போ படங்கள் எல்லாமே கொஞ்சம் நிறைய பேன் இண்டியாவாக ஆனதுனால இப்போ பிரேமம் மாதிரி படங்கள் ஆகட்டும், பிரேமலு மாதிரி படங்கள் ஆகட்டும், ஸோ 2 ஸ்டேட்ஸ் மாதிரி படங்கள் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணலாம். லைக் இப்போது வெளியூரில் போய் படம் பண்ணி எப்படி நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஜானர்ஸ். ஸோ ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து ஐ எம் தி ஃபர்ஸ்ட் ஆக்டர் வேர் ஜானர் பேஸ்டில் படம் பண்ணேன். அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் அது சம்டைம்ஸ் ஒரு ஆக்டருக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆகும். லைக் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படத்தில் இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு டைம் வரும். பிகாஸ் இப்போ ஒரு த்ரில்லர் படம் பண்ணுறோம் பிளாக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோன்னா அதே மாதிரி படங்கள் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிவா மனசு சக்தி படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஸ்டேஜில் எனக்கு 10 வருஷமாக அதே மாதிரி கதை தான் சொல்கிறாங்க. பட் நான் சிவா மனசு சக்தி மாதிரி படம் பண்ணி இதே மாதிரி ஐ டென்ட் வாண்டட் டு டூ அனதர் ஃபிலிம், ஸோ தட் அதோட எசன்ஸ் போயிடுங்கிறதுனால. ஸோ இன்னி வரைக்கும் அந்த படத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா பிகாஸ் அந்த மாதிரி இன்னொரு படம் நான் பண்ணல. அண்ட் பேசிக்லி ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், அண்ட் ஐ ஃபீல் நம்மளோட டைரக்டர்ஸோட இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி இன்னும் இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஐ வுட் லைக் டு. அண்ட் ஐ திங்க் இன்னும் வெட்டரன்லாம் ஆகல, இன்னும் நிறைய வயசு இருக்குது. ஸோ வயசு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் ஐ கெஸ் இப்போவே லைக் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு like be in the moment, and so more you be in the moment, more you can do films like whatever you are mentioned. ஸோ ப்ரோ இப்போ அடுத்து என்ன கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, லைக் ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா லைக் பிளாக் பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபிலிம். அது வந்து நல்லபடியாக லைக் பை காட்ஸ் கிரேஸ் சூப்பராக வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுச்சு. பட் அது அப்படியே ஃப்ளிப் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கலாம். ஸோ அந்த கன்சியூம் பண்ணுற ப்ராசஸ் இப்போ அதே இப்போ அடுத்து வந்து அகத்தியா நம்ம பார்க்கும்போதுமே வந்து ட்ரெய்லர் பார்த்தோம். லைக் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மாதிரி இருக்குது. ஸோ ஏஞ்சல் விசஸ் டிமான்ங்கிறது வந்து ஹாலிவுட்டில் வந்து ஹிட்டான கான்செப்ட் இங்கே வருது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணுவீங்க? லைக் வாட் மேக் யூ டு சூஸ் அ ஸ்கிரிப்ட்? அதாவது ஸோ டார்க் டிவி சீரீஸ் பார்த்து நிறைய இம்ப்ரெஸ் ஆனேன். அதே மாதிரி இப்போ கிறிஸ்டோஃபர் நோலன் ஒரு படம் எடுத்திருப்பார் மொமெண்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தை கூட இப்போ அந்த ரிவர்ஸ்லேயே இருக்கும் அந்த படமே. ஸோ ரொம்ப இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி படங்கள் பார்த்ததுனால இந்த மாதிரி இந்த தேங்க்ஸ் டு கோவிட், ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, சரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் எப்படி ஒரு படம் பண்ணலாம், சரி ஓகே இது பட்ஜெட்லேயும் இருக்கும்,
அண்ட் ஆல்சோ ஒரு டைரக்டராக வந்து உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்சீவ் பண்ணி ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதையை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நிறைய கதை கேட்டேன். அந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு அவர் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் அனுப்பிச்சாரு. ஸோ அதில் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ட்ரூவாக இருப்பாங்க. இந்த படத்தை வந்து கரெக்டாக அவங்க எடுத்துருவாங்க. ஒரு படத்தை வந்து சாதாரணமாக ஒரு கதை சொல்லும்போது வேறு மாதிரி இருக்கும். படமாக அவுட்டாக வெளியே வரும்போது when you see the final product கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்மக்கிட்ட சொன்ன கதையே இல்லையேங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே மாறிடும், நரேஷன் மாறிடும். அண்ட் அந்த நேரத்தில் வி டோன்ட் ஆர்கியூ இந்த மாதிரி பண்ணுவோம். சரி ஓகே ஃபைன், ஐ திங்க் மக்களுக்கு இது பிடிச்சிருக்கும் போல இருக்குன்னு சொல்லி வி ஆல்சோ கோ வித் த டைரக்டர்ஸோட ஃப்ளோ. ஸோ மேக்ஸிமம் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். டைரக்டர் என்ன கன்சீவ் பண்ணுறாரோ அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணுன்னு. ஸோ அதே மாதிரி தான் அகத்தியா படமும் விஜய் சார் எடுத்துட்டு லைக் when he presented the script, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹாரர் காமெடி அப்படின்னு சொன்னால் வேணாம் சார், நான் ஏற்கனவே சங்கிலி பொங்கிலி கதவை தரேன் ஒரு படம் பண்ணிட்டேன், வேணாம் சார் வேறு ஏதாவது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிட்ட இல்லை சார் சும்மா ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி ஹர்ட் த ஸ்கிரிப்ட். ஸோ அப்போது ஸ்கிரிப்டாக கேட்கும்போது உண்மையிலே கன்வின்ஸ் ஆகிட்டேன். எப்படின்னா ஒரு நல்ல மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ ஒரு கதையாக நம்ம கேட்கும்போது அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்தது. அதில் ஹாரர் இருக்குது, காமெடி இருக்குது, ஒரு சீரியஸான ஒரு மெசேஜ் இருக்குது, அண்ட் ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. அது இல்லாமல் ஒரு நல்ல அனிமேஷன் கிராஃபிக்ஸு இந்த படத்தில் இருக்குது. அது இல்லாமல் ராஷி நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் சார் வந்து ரொம்ப ஒரு கீ ரோல்னு சொல்ல முடியாது. இந்த கதையை அவரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு 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 கதை இது. அண்ட் அது இல்லாமல் லைக் இன்னும் ஹோல் பேக்கேஜாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 டிக்கெட் ஃபிலிம் தேட்டருக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய படம் ஒரு வரும்போது லைக் நார்மலி இந்த மாதிரி த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இப்படிலாம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஜானர் வந்து வருவாங்க. பட் ஐ லைக் டு லைக் இப்போ தேட்டருக்கு உள்ளே வராங்கன்னா ஐ லைக் த ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியாக உள்ளே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா ஒரு அப்பா அம்மா அவங்க குழந்தைங்க அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது இந்த 6 டிக்கெட்டுக்கும் 6லேருந்து 8 டிக்கெட்டுக்குமே தே ஹேவ் டு ரிலேட் டு இட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ இதில் கிட்ஸும் ரிலேட் பண்ணிப்பாங்க, பேரண்ட்ஸும் ரிலேட் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பெரியவங்களும் அவங்களும் ரிலேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது, அந்த பாரம்பரியம் இருக்குது, இந்த இது இருக்குது, லைக் அந்த சித்த மருத்துவத்தை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஐ திங்க் இது பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒன்று பண்ணோம். பட் இது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம், எல்லாருக்கும் ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த கேரியரில் எனக்கு என்னோட கேரியரில் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அது இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் கிளைமேக்ஸ்லலாம் உண்மையிலே நல்லா இருக்கும் அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see the film. நான் வச்சிருந்த எல்லா கொஸ்டின் இது பண்ணால் எப்படி இருக்கும் அது எல்லாத்துக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க. பட் லைக் விஜய் சார் வந்து லைக் ட்ரெய்லர் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். லைக் ஜீவா சார் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட்டில் வந்து டைரக்டட் பை விஜய் அப்படின்னு போடும்போது இவர் அப்படின்னு அதே மாதிரி கமெண்ட்ஸில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. உங்ககிட்ட வந்து விஜய் சார் இப்படி ஒரு கதையை சொல்லும்போது லைக் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? அண்ட் இதை புல் ஆஃப் பண்ணுறதுமே வந்து கஷ்டம் தானே? நீங்கள் சொல்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவுட் நீங்கள் பார்த்துட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? இப்போது உண்மையில் நல்லா இருந்தது. நான் படத்தை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்தேன். அதில் லாஸ்ட்டாக ஃபைனலான பார்த்த வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. அண்ட் விஜய் சார் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இஸ் நாட் ஓன்லி அ லிரிசிஸ்ட், இஸ் நாட் ஓன்லி அ ஆக்டர், இஸ் நாட் ஓன்லி அ டைரக்டர். இந்த படத்தில் ஒரு ஆர்ட் டைரக்டராகவும் மாறிட்டார். ஏன்னா அந்த செட்ஸு அந்த பிரம்மாண்டம் காட்டணும் அப்படின்னு. ஸோ அண்ட் இந்த படம் வந்து ஒரு எப்படி இருக்குன்னா தெரில, கரெக்டாக இருக்குமான்னு தெரில. பட் இந்த படம் வந்து இந்த படத்துக்கு ஒரு விடாமுயற்சின்னு பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து அவர் கஷ்டப்படுவார். இந்த படத்தில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டே இருப்பார், ஃபெயில் ஆகிட்டே இருப்பார். ஸோ அப்போது இந்த படத்தில் டயலாகாக ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நிறைய பேர் இந்த லாஸ்ட்டு இப்போது ஒரு ஃபெயிலியர்ஸ் நிறைய சந்திக்கிறவங்களுக்கு இது ஒரு ஊக்குவிக்கிற ஒரு படமாக இருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். என்னடா ஸோ அந்த டைலாக்ஸ் அந்த மாதிரியும் அமைஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் விஜய் சார் அதை சொல்லும் போதே நாமளும் அது கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நான் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நடுவில் கொஞ்சம் ஓடாமல் போயிடும். அது இல்லாமல் நிறைய எஃபர்ட்ஸ் எடுப்போம், ஆனால் படம் ஓடாது.
ஸோ அதுக்கான பேசிக்கான அந்த அந்த ஒரு மோட்டிவேஷன் என்றைக்குமே மைண்டில் நமக்கு இருக்கணும். நாட் ஓன்லி ஆஸ் அன் ஆக்டர், நாட் ஓன்லி ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஹியூமன் வி ஹேவ் டு ஹேவ் தட் வாட் மோட்டிவேட்ஸ் யூ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு ஒரு நிறைய தொடர்ந்து தோற்று போனவனுக்கு இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம இன்னும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கை வரும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் ட்ரோவ் மீ டு டூ திஸ் ஃபிலிம். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சது பர்சனல் கொஸ்டின் தான். லைக் எனக்கு பர்சனலாக கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின் தான். ஃபர்ஸி படத்தில் உங்களோட வாய்ஸு அது வந்து நீங்கள் கொடுத்தவன் இது வந்து அந்த இது கேட்கும்போது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய டப்பிங் படம் பார்த்துருப்போம், அதை பார்க்கும்போது வந்து என்ன இது துண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக லைவ்லியாக வந்து இது பண்ணியிருக்கீங்க. இந்த தாட் உங்களுக்கு லைக் எப்படி இது அமைஞ்சது, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. இதில் நிறைய வாட்டி வந்து ஐ ஹேவ் கொஞ்சம் டப்பிங் ஸ்டூடியோவே வச்சுருக்கிறேன், வீட்டிலே வச்சுருக்கிறேன், ஆஃபீஸில் கூட வச்சுருக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் அ மினி டப்பிங் செட்டப். எனக்கு வந்து நிறைய ஹோம் ஒர்க் சப்போஸ் நான் பண்ணும்போது நிறைய கார்ட்டூன்ஸை பார்த்துட்டு அந்த மாடுலேஷன்ஸ் இப்போது இன்றைக்கி மச்சி ஒரு கோட்டர் சொல்ல அப்படிங்கிறது ஒரு டோன் தான், ஒரு ஃப்ரீக்குவென்சி தான். எனக்கு தெரிஞ்சு அந்த நேரத்தில் நிறைய கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி சொல்லும்போது அது டக்குன்னு வந்துடுச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் பிடிக்கும். ஸோ அந்த கார்ட்டூனுக்கு வந்து டப் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் எனக்கு இந்த ஒரு டகாஷிஸ் கேசல்னு சொல்லி ஒரு 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 ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு ஜாவேத் ஜாஃப்ரின்னு சொல்லி ஒரு ஹிந்திக்காரரு, அவர் சும்மா வெறும் கமெண்ட்ரி கொடுப்பாரு. என்னப்பா இப்படி உள்ட்டான்ப்பா, ஐயோ என்ன. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை அது. அந்த மாதிரி சப்போஸ் நாட் ஆல் த டைம் நம்ம ஆக்ட் பண்ணி எல்லாருமே என்டர்டெயின் பண்ண முடியாது, பட் சம்டைம்ஸ் நம்மளோட வாய்ஸில் மக்களை வந்து என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறேன். அது யாரும் அவ்வளோ கிராக் பண்ணதில்லை. நான் சரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஃபர்ஸிக்கு வந்திருந்தோடனே கொஞ்சம் யோசித்தேன் ஃபஸ்ட்டு. நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் வாய்ஸை நீங்கள் கொடுக்காதீங்க, உங்களோட வாய்ஸ் வந்து உங்களுக்கான சொந்தமானது. ஸோ தென் அப்புறம் பார்த்தேன் விக்ரம் சார் நிறைய பேர் நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐ திங்க் வாய்ஸ் லெர்ன் பண்ணுறதுனால என்ன, ஐ திங்க் அதனால ஒரு டிவி சீரீஸ் வந்து பெட்டர் ஆச்சுன்னா இட்ஸ் சம்திங் குட் தானே. ஸோ ஐ தாட் வை கான்ட் வி டூ சம்திங் லைக் தட் அப்படிங்கிறது தான் ஐ தாட். ஸோ த மொமெண்ட் நான் எனக்கு வேறு கொஞ்சம் ராஜன் டிகே ஃபேன் வேறு. ஐ ரியலி லைக் ஹிஸ் ஃபேமிலி மேன் அண்ட் ஃபேமிலி ஒன் பார்ட் 1 பிடிச்சிருந்தது, பார்ட் 2 பிடிச்சிருந்தது. ஃபர்ஸியில் அந்த ஃபேமிலி மேன் கனெக்ஷனும் இருக்குன்னு படம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து திவாரி இருக்காரான்னு கேட்பார். ஸோ அப்போது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ், நானே பார்க்கும்போது செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் நான். ஸோ த மொமெண்ட் ஐ ஹர்ட் அண்ட் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன படத்தில் இருக்கிற ஒரு டைலாக்ஸ் மாதிரி தான். கொஞ்சம் சோஷியலிசம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி, எஸ்பெஷலி அந்த மிடில் ஃபிங்கர் லைக் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எனக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த சீக்வன்ஸ் தான் காட்டினாங்க. ஸோ அது காட்டினோடனே சார் இது செம்மையாக பண்ணலாம் சார், இது சூப்பராக பண்ணலாம், கொஞ்சம் நிறைய ஆட்லிப்ஸ்லாம் வச்சு பண்ணலாம். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஷாஹித் கபூர் ஆல்சோ ஐ ரியலி லைக் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர். அவரும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸ்லாம் ட்ரை பண்ணுவார். ஸோ அப்போது இந்த ஃபர்ஸி நான் பார்க்கும்போது மாசாவும் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஒரு சிட்டி பாய்க்கான ஒரு மேட்டரும் இருக்குது. ஸோ பார்த்தோன்னே நான் உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணேன். அண்டு டப்பிங் பண்ணுற ப்ராசஸே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கு நான் வந்து ஷேகர் அவர்களுக்கும் நம்ம காயத்ரி அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஜெய்சங்கர் சார். ஸோ இவங்க எல்லோரும் தான் சேர்ந்து சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸ்பெஷலாக ஷேகர் சார் தான் நிறைய எஃபர்ட் எடுத்தார். அண்ட் எல்லா டைலாக்ஸ் எல்லாமே அவர் தான் ஃபுல்லாக பேசினார். அண்ட் சவுண்ட் மிக்சிங் வாஸ் டன் பை காயத்ரி. ஸோ தேங்க்ஸ் டு தெம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்த தருணத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல. அண்ட் ஐம் ஸோ கிளாட் தட் அதை நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துலேயும் ஒரு எஃபர்ட் எடுப்போம். ஸோ எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நாட் ஓன்லி ஆல் த டைம் ஐ லைக் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, சம்டைம்ஸ் பிஹைண்ட் த கேமரா நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இது ஒரு 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 சும்மா ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு ஹாபியாக அண்ட் ஒரு பேஷனாக இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் மேலும் நானே ஃபர்ஸி 2க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா அது இல்லாமல் இன்னும் எதாவது நல்ல கார்ட்டூன் கேரக்டர்ஸில் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா நிச்சயமாக பண்ணுவேன்.
சூப்பர். இது வந்து எங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நான் சொன்ன மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து வெர்ஸ்டைலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. நாட் ஒன்லி ஆக்டிங், இப்போ வாய்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஷோ ஒன்று பண்ணியிருப்பீங்க ஒரு ஓடிடியில். அந்த ஷோக்கெலாம் வந்து பெரிய ஃபேன். சூப்பராக நீங்கள் அப்புறம் பாலா அந்த காம்போவில் பண்ணுற விஷயம்லாம் சூப்பராக இருக்கும். அகத்தியா படம் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற எல்லா விஷயங்களும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கணும். சிவா மனசுல சக்தி மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் அடுத்த இன்டர்வியூ வரும்போது இன்னொரு டயலாக் வச்சு நான் பேசணும்னு சொல்லி சூரியநஷ்டம் டீம் சார்பாக விஷயம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ். ஸோ கேமராவும் நானும் நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் I'll see you next time in a beautiful interview. Thanks.